கண்ணதாசன் நடித்த கருப்பு பணம் படத்தின் மாடர்ன் வெர்ஷனாகவே ஷங்கர் ஜென்டில்மேன் படத்தை இயக்கியிருந்தார் என அப்போதே அவர் மீது சில விமர்சனங்கள் வெளியானாலும் ஷங்கரின் பிரம்மாண்ட மேக்கிங் காரணமாக அவரை பலரும் பாராட்ட ஆரம்பித்தனர். எந்திரன் படத்தை ஷங்கர் இயக்கும் போது அண்ணாடு நடித்த டெர்மினேட்டர், வில் ஸ்மித் நடித்த ஐரோபோ, டி வார் படத்தின் அந்த பாம்பு சீன் என பல காட்சிகள் காப்பியடிக்கப்பட்டதாக சர்ச்சைகள் வெடித்தன. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் படத்தில் இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் ஐ படத்தையும் ஷங்கர் இயக்கியிருந்தார். என்னோட நீ இருந்தால் பாடலும் அதற்கு சான்றாகவே அமைந்தது. ஷங்கர் அட்லி எல்லாம் கிடையாது என்றும் அட்லிக்கு குரு என தற்போது ஜூனியர் என்டிஆர், அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் கலாய்க்க ஆரம்பித்துள்ளனர். சினிமாவில் சாமி சென்டிமெண்ட் காட்சிகளை வைத்து இந்திய ரசிகர்களை கவர்ந்து கல்லா கட்டி வருவதாக விமர்சனங்கள் கிளம்பி வரும் நிலையில் புஷ்பா 2 படத்தின் காட்சிகளையும் ஷங்கர் சுட்டு வைத்திருக்கிறார் என கலாய்த்து வருகின்றனர். புஷ்பா படத்தில் செம்மர கடத்தில் கொள்ளைக்காரனாக காட்டப்பட்ட அல்லு அர்ஜுனை 2ஆம் பாகத்தில் கங்கம்மா வேஷம் போட்டு கிளைமேக்ஸில் ராஷ்மிகா மந்தனா உனக்குள்ள கங்காமா இருக்கா மாமா, எல்லாரையும் கொண்டு போடு என சொல்லி அனுப்பும் சீனில் இருந்து கிளைமேக்ஸ் வரை சாமி சினை காட்டிய பாலிவுட்டில் 800 கோடிக்கும் அதிகமான வசூலை புஷ்பா 2 எடுத்தது என கூறப்பட்டு வரும் நிலையில் அதே ஃபார்முலாவை ஷங்கரும் கேம் சேஞ்சர் படத்தில் பின்பற்றியுள்ளார் என்கின்றனர். புஷ்பா 2 படத்தில் அல்லு அர்ஜுன் பெண் வேடமிட்டு தீ மிதிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அந்த ஒரு போர்ஷனுக்காகவே பல கோடி ரூபாயை கொட்டி சுகுமார் ராமநாராயணன் மற்றும் ராகவா லாரன்ஸ் படங்களில் வருவது போன்ற ஒரு சீனை எடுத்திருந்தார். இந்நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் பிளாஷ்பேக் போர்ஷனில் தனது கணவரின் திக்குவாய் குணமாக அஞ்சலி தீ மிதிக்கும் காட்சிகளும் நாக்கு தேவதை சிலையை வைத்து பூஜை பண்ணும் காட்சிகளையும் வைத்து ஒரு சாமி பாட்டையும் ஷங்கர் உருவாக்கி வைத்திருக்கிறார். முதல் நாளே கேம் சேஞ்சர் திரைப்படம் பெரிய ஹைப் இல்லாமலே 186 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கும் நிலையில் பொங்கல் விடுமுறையில் இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை புஷ்பா 2 படத்தை போலவே அள்ளுமா என்பதை வெயிட் பண்ணிதான் பார்க்க வேண்டும். ராம் சரண் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக தன் மாவட்டத்தில் நடக்கும் அத்தனை அநியாயங்களையும் தட்டி கேட்கின்றார். அதே நேரத்தில் முதலமைச்சர் தன் மாநிலத்தில் எந்த ஒரு குற்றமும் நடக்கக்கூடாது என்றும் ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வருகிறார். இதனால் சிஎம் மகனான எஸ்.டி. சூர்யாவின் மணல் கொள்ளை பாதிக்கப்படுகிறது. முதலமைச்சருக்கு தெரியாமல் இரவில் மணல் எடுக்கலாம் என்று பார்த்தால் ராம் சரண் அதற்கு தடையாக இருக்கிறார். இதனால் ராம் சரணுக்கும் எஸ்.டி. சூர்யாவுக்கும் மோதல் ஏற்பட ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் பதவிக்காக எஸ்.டி. சூர்யா கொல்லவும் செய்கிறார். அதோடு ராம் சரனை கொல்லவும் திட்டமிடுகிறார். ஆனால் இறப்பதற்கு முன்பு முதலமைச்சர் ஒரு வீடியோவில் அடுத்த சிஎம் யார் என்பதை வெளியிடம் அதை பார்த்த ஒட்டுமொத்த மாநிலம் மற்றும் எஸ்.டி. சூர்யாவும் ஷாக் ஆக அதன் பின் ராம் சரண் எஸ்.டி. சூர்யா மோதல் மேலும் பல மடங்கு ஆக பிறகு என்ன ஆனது என்பதை மீதி கதை. அரசியல் கதையெல்லாம் அல்வா சாப்பிடுவது போல் ஷங்கருக்கு. ஆனால் அந்த அரசியல் களத்தில் தான் இந்தியன் 2 வீல்ஸ் சருக்கம் கேம் சேஞ்சர் மூலம் மீண்டும் தன் அரசியல் கிங் என நிரூபிக்க போராடியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.